தகுதியே இல்லாதவனை கர்த்தர் தகுதிப்படுத்தினாராம். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? தகுதியே இல்லை, அவன்லாம் எப்படி வருவான் அப்படின்னு யோசித்தவங்க மத்தியில் கர்த்தர் அவன் தலை நிமிர செய்தாராம். தகுதி அவனுக்கு வரவே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு போருக்கு சான்ஸ் கிடையாது, எதுலேயுமே ஒரு இது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாராம். இன்றைக்கி உங்களை பார்த்து நீ இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி உங்களை கீழே மட்டம் தட்டி வச்சிருக்கலாம். ஏன் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர்த்த அவரால் முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். வேதாமத்தில் தாவீதை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருந்தான். அவனுக்கு தகுதி கிடையாது, ஒரு ராஜாவாக இருப்பதுக்கு தகுதி கிடையாது, ஒருவனாய் மாறுவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தகுதி கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஆடு மேய்க்கும் போதே சகலத்தையும் அவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருந்தார். அவனை கர்த்தர் தகுதிப்படுத்தியிருந்தார். எல்லாரும் சொன்னாங்க இவனுக்கு தகுதி இருக்காது, அவங்க அப்பாவே அவன் கூட பிறந்த சகோதரர்களே இவனெல்லாம் இருக்க மாட்டான், நான் தான் இருப்பேன்னு சொன்னவங்க ஆண்டவர் இவங்கெல்லாம் இல்லை, நான் தகுதிப்படுத்துகிறவன் இவன் கிடையாதுன்னு சொல்லி தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து இவெல்லாம் இல்லை அப்படின்னு இவளா அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துகிறா. தகுதி இல்லாத இடத்துல, உங்களை தூக்கி உதற வைத்த இடத்துல ஆண்டவர் இவன் வந்தாதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஏன் ஆண்டவர் நிறுத்தி வைப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா?